ஹலோ கைஸ், இன்னைக்கு விக்டோரியா வார்னன்ஸ் வார்டு சீசன் 2 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம எல்ஃபி அங்கே கேட்குறா, சன்செட்டை பற்றி உனக்கு தெரியுமா? அது ஒரு பெரிய சுரங்க பாதையோட எண்டில் இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால எந்த மாதிரி டேஞ்சராக இருந்தாலும் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், நிறைய மேஜிக்கை நம்ம கற்றுக்கணும். இப்படி எல்ஃபி அவளோட ட்ரீமை பற்றி அங்கே சொல்லும் போது அவளோட கண்ணு ஒரு ரத்தினம் மாதிரி ரொம்ப பயங்கரமாக ஜொலிக்கும். அவள் ரொம்ப பிரில்லியன்ட்டு, ஆனால் நான் ரொம்ப வீக்கு. எனக்கு தெரியும் உன்னால அங்கே போக முடியும்னு, ஆனால் என்னால் வில் அப்படியெல்லாம் சொல்லாத. நீ அங்கே வரலனா நாங்கள் இருக்கிறதுக்கு என்ன பாயிண்ட் இருக்கும்? அதனால வில் உன்னால் கண்டிப்பாக முடியும். இந்த விஷயம்லாம் ஏற்பட்டு ஒரு 5 வருஷம் இருக்கும் எல்ஃபி. அவ்வளோதான், இப்போ நீ இருக்க இடத்துக்கு நானும் வரப்போகிறேன். அதுக்கப்புறம் சீன் அப்படியே ஷியானு கோலட்டு மற்றவங்கள நோக்கி வரும். அவங்களும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க. இந்த ட்ரெஸ் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கு. ஏன்னா இதுக்கு மேஜிக் ரெசிஸ்டன்ட் அதுவும் இருக்கு. அகாடமியோட க்ளோக்கு அதுவும் ஒரு நல்ல டிஃபென்ஸாக இருந்துச்சு, ஆனால் இது அதை விடவும் ரொம்ப சுப்பீரியராக இருக்கு. ஆமாம் சொல்லி ஆகணும், ஏன்னா இது பர்ஃபெக்டாக தைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இது ரொம்ப செம்மையாக இருக்கு. இதை உண்மையாகவே நீங்கள் நல்லாவே பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா இது எப்பயோ நாங்கள் பண்ணியிருக்கணும். நீங்கள் மன்னிப்பெல்லாம் ஒன்று கேட்க வேணாம். டெர்மினலில் அப்படிப்பட்ட விஷயம் ஏற்பட்டுச்சு, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக இருக்கு உங்களுக்கு. ஜூலியஸும் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துக்கினே யோசிக்கிறான், இதை வச்சுருந்தா மேலே போக முடியுமா? ஜூலியஸ் என்ன ஆச்சு, ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுறியா என்ன? எதுக்காக ஒரு மாதிரி இருக்க? இப்படி கேட்டவுடனே லைட்டாக அசைய அந்த இடத்துல பொருள்லாம் விழ ஆரம்பிக்கும். என்னை தனியாக விரியா? நீ வந்தாலே அந்த இடம் அழிவாக இருக்கு, என்னை மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே விட்டு போகலாம். அவ்வளோ மன்னிச்சிருங்க அப்படின்னு கத்திக்கினே ஓடுறா. உண்மையை சொன்னால் இந்த ஜூலியஸ் இப்போ ரொம்ப ஸ்டேஞ்சாக ஆக்ட் பண்ணிருக்கான். ஆமாம் கோலட்டு, உனக்கு ஏதாச்சும் லெட்ரு வந்துச்சா? எனக்கு எத்து ஃபேக்ஷன்லேருந்து லெட்ரு வந்துச்சு. எனக்கு லைட்னிங் ஃபேக்ஷன் வழியாக வந்துச்சு, விக்னலுக்கு அந்த எல்ஃபு அந்த ஃபேக்ஷன் வழியாக வந்துச்சு. அங்கே ஷியானுக்கு ஃபயரு, ஆனால் ஜூலியஸுக்கு தான் இது வரைக்கும் எதுவுமே அங்கே வரலை. அதுதான் ஒரு காரணமாக இருக்கும். எல்லாருக்குமே லெட்ரு வந்திருக்கு, நம்ம ஜூலியஸுக்கு வரலை அப்படின்னு அவன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்ஜ் அவங்க தராங்க. ஆமாம் வில்லு, அவன் வந்து எங்கே போனா? அவனை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் வில் சர்ஃபோர்டு அந்த பையனை பற்றி கேட்குறீங்கன்னா, அந்த பையன் எப்பயோ வந்துட்டு அவனோட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ஏதோ ஒரு வேலையா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அங்க இதை கேட்கும் போதே அங்க கோலட்டுக்கு தெரியுது, வேற எங்க? கண்டிப்பா அவன் டோனன் அவரோட ஷாப்புக்கு தான் அங்க போயிருப்பான். இதுக்கப்புறம் அங்க டோனனு ஒரு பிளேடை அங்க தரமா உருவாக்கி தராரு. அந்த பிளேடுல விஸ்ட் ஜெம் அப்படின்னு ஒரு ஜெம்மும் அப்படியே இணைக்கப்பட்டிருக்கு. மேஜிக்கை இதால கட் பண்ண முடியும், ஸ்டோர்டு மேஜிக்கை இதால ஆம்பிளிஃபை பண்ணவும் முடியும். இதை நீ விட்செட் சில்வர் அப்படின்னு நீ சொல்லலாம். இந்த வாட்டியாச்சும் இந்த ஸ்வாடை உடைக்காம இருப்பா. உன்னோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கு, அது உடஞ்சு போகும்போது டார்ஃபோட இனத்துக்கு அங்க அசிங்கமா இருக்கு. சரி எல்லாமே ஓகே தான், இதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும்? நீ பே எல்லாம் பண்ண வேணாம், ஏன்னா நீ தான் எங்கள் எல்லாரையுமே சேவ் பண்ண, அதுக்காக நீ இதை வச்சுக்கலாம். இதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. அவ்வளோதான், இப்போ டவரோட அட்வென்ச்சர் அது நம்ம ஹீரோக்கு ஆரம்பிக்குது. வில்ல, என்ன நீ ஃபைனலி வந்துட்டியா? வா நம்ம டவருக்கு போகலாம். இதே மாதிரி அவங்க டவர் கேட்டா வராங்க. என்ன 50 பேருமே வந்துட்டீங்களா? சரி ஏதோ ஒன்று, இங்கே ஆளுங்களுக்கு பற்றாக்குறை இருக்கு, அதனால நான் தான் உங்களை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். வாங்க நம்ம டவருக்குள்ள போகலாம். வெல்கம் டு பாரடைஸ் ஆஃப் ரிசர்ச். அதே மாதிரி இது உங்களுக்கு ஸ்ட்ரிக்டான ஹெல்லாவும் இருக்கும். அவ்வளோதான், அங்கே கேட்டை வந்து திறக்குது. இப்போ அவங்க எல்லாருமே உள்ள போக போறாங்க. ரோஸ்டி, நான் எவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் நீதான். எல்ஃபி, நம்மளும் கூடிய சீக்கிரத்தில் மீட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் அவங்க உள்ள வராங்க. உள்ள என்னடா இது காலியாக இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரியல. அங்கே செரஃப் கேட் அன்லாக் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எல்லாருமே பயங்கர வேகமாக மேலே போகிறாங்க. மேலே கலர்லெஸ் கார்டன் அப்படின்னு ஒரு கார்டனுக்கு அவங்க வராங்க. இந்த சிட்டியில் எல்லாமே வெள்ளையா இருக்கு, சிம்பிளா சொன்னா கலரே இல்லாம இருக்கும். அங்க கேசல்லாம் சைட்ல மிதக்கும். இதை பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. இப்போ பசங்களா, நீங்க வந்திருக்க இந்த இடம் இதுதான் கலர்லெஸ் கார்டன். நம்ம டவரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். வெளியில இருக்கவங்க இந்த டவரை பத்தி பேசும் போதெல்லாம் அவங்க இதுல இருக்க ஃபெசிலிட்டிஸை பத்தி தான் அங்க பேசுவாங்க. டவரோட பாட்டம் அதுதான் மேல இருக்க லைஃபுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கு. இங்க ரிசர்ச் புதுசா மேஜிக்கு அதெல்லாம் உருவாகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய இடம் தான் இது. இந்த இடத்துல யார் அகாடமியால அக்னாலேஜ் செய்ய போறாங்களோ அவங்களால ஒண்டிதான் என்டரே ஆக முடியும். இது மேஜர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய க்ளோரி மாதிரி. இந்த இடத்துல நீங்க பர்மனண்டா இருக்கணுமா இல்ல இல்லையா, அது வந்து நீங்க டிசைட் பண்ண முடியாது. சரி, இன்னைக்கு வந்து நீங்க எல்லாருமே கெஸ்டா வந்திருக்கீங்க, அதனால வாங்க நம்ம சர்மோனி ஹாலுக்கு போகலாம்.
அங்க போகும்போது நம்ம லியானா அந்த எல்ஃப பையன் கிட்ட கேக்குறா, இங்க இருக்கிற இந்த ஸ்கை வந்து ஆமா எல்ஃபுங்களோட அந்த அட்வான்ஸான மேஜிக் தான் இது. சிம்பிளா சொன்னா ஒரு இல்யூஷன், ஆனா அட்வான்ஸான ஸ்டேஜ்ல இது இருக்கு. அப்புறம் உள்ள போகும்போது கோலட் அங்க இருக்கிற விஷயத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா எல்லாருமே அவங்கள மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் அங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட மேஜிக்கல் ஹர்ப்ஸ் எல்லாம் இருக்கு, மேஜிக்கல் கிரியேச்சர்ஸும் இருக்கு. வில்லு இதெல்லாம் பார்க்கும்போது நானே ஏதோ ஹை மேஜாமான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா உண்மையிலேயே இந்த இடம் இது அமேசிங்கா இருக்கு. அந்த இடத்துல கிரைப் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்கும், அது ஏதோ ஒரு சாப்பிட்ற பொருள் போல. அதை பார்த்தோன்னே லிஹானா பறந்து போறா. போயிட்டு வாங்கும்போது கோலட்டு பயங்கரமா கத்துறா, லிஹானா நம்ம செரமோனிக்கு போகணும், நீ என்னன்னா இதெல்லாம் இங்க பண்ணிருக்க. லிஹானா இன்னமும் அங்க மாறல. ஆமா ரொம்பலாம் சந்தோஷமாவத இன்ன டவர் அது நீ நினைக்கிற மாதிரி ஒரு இடம் இல்ல. அங்க என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஆளுக்கு புரியல. அங்க நிறைய ஹை மேஜ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க ஒரு மாதிரி இவங்கள பாக்குறாங்க. அங்க வில்லுக்கு புரியுது இவங்க பாக்குறனால ஒரு விதமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். இந்த சைடு ஜூலியஸுக்கும் அங்க கடுப்பாவுது, ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான் இப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு அவன் கஷ்டப்படுறான். என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதுக்கப்புறம் ஃபைனலி அவங்க செரமோனி ஹாலுக்கு வராங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஃப்ராக்ஷனும் வந்திருக்கு. விண்டு எத்து டார்க்னஸ் இந்த மாதிரி. அந்த எல்ஃப் பையன் எலனோரை பாக்குறான். ஆனா எலனோர் அவங்க அப்படியே திரும்பிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் எல்ஃபியை பத்தி யோசிப்பான். ஆனா எல்ஃபி பார்க்க கூட இல்ல, அப்படியே திரும்பிக்கிறான். இதே மாதிரி அங்க எல்லாருமே உட்காந்து இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அங்க உடனே கேரியட் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். சீக்கிரம் எங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி விஷயங்களை ஆரம்பி. இது கேட்டோடனே அவளுக்கு கடுப்பாவுது, ஏன்னா இந்த பையன் ஜூனியர் தான், இவ சீனியர். அதனால அங்க கடுப்பாவுது. அவளும் அங்க ஒத்துக்குன்னு ஆரம்பிக்கிறான். சரி ஏதோ ஒன்று நம்ம ஆரம்பிக்கலாம். அகாடமியில நீங்க 6 வருஷமா இருந்திருக்கீங்க. 6 வருஷத்துக்கு அப்புறமா உங்களை இங்க ஸ்கவுட் பண்ணிருக்காங்க. நம்ம பிளெஸிங் ஆஃப் கலரை ஆரம்பிக்கலாம். இப்படி அங்க சொன்னோன்னே மாகியா வெண்டர்ஸ் ஒருத்தவங்களும் அவங்களோட பவர் அங்க செலுத்த எல்லாரு மேலேயும் அங்க கலர்ஸ் வரும். யார் யாருக்கு எந்தெந்த ஃபிராக்ஷன் மூலமா லெட்டர் வந்திருக்குமோ எல்லாருக்குமே அதுக்கான கலர் அங்க வரும். ஆனா கடைசியில நம்ம ஜூலியஸ் வில்லு இவங்க 2 பேருக்குமே அங்க எந்த விதமான கலரும் வராது. அதனால ஆளு ஷாக் ஆகுறான், இன்னது எங்களுக்கு கலரே வரல. இதுக்கப்புறம் சீன் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போகுது. அங்க எல்ஃப்ரியா பயங்கரமா கத்துறா, நீ பண்ணது சரியில்ல. வில்லிங்க வந்தா டைரக்டா நான் ஸ்கவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் இதெல்லாம் என்ன கதையா இருக்கு, என்னால பண்ண முடியாதா? அங்க இதனால கடுப்புல அவ கத்தின இருக்கா. ஒரு சைல்டு மாதிரி பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க, நிமிர்ந்து உட்காருங்க. என்ன உட்காருது, இது வரைக்கும் அவன் ஸ்கூல்ல இருந்தான். அதே மாதிரி அவன் திறமைய பார்த்தும் யாருமே அக்செப்ட் பண்ணலையா? நான் எவ்வளவு லவ் லெட்டர்ஸ் சென்ட் பண்ணியும் நீங்க எதையுமே நம்ம வில்லுக்கு சென்டே பண்ணல. தப்பு எல்லாமே உங்க மேலதான் இருக்கு. இல்ல தப்பு எல்லாமே என் மேல இல்ல, அந்த அப்பர் இன்ஸ்டிடியூஷன் அவங்க மேலதான் இருக்கு. அப்பர் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நீ குறிப்பிடுறது அந்த க்ரூட்ஸ் அவனா? அகாடமியோட டிசிஷனை பொறுத்து அவனோட கருத்தை இன்னமும் அவன் தெரிவிக்கல. ஏன்னா அவனால சுவாட ஒண்டி தான் பயன்படுத்த முடியும். அதனால அவனை மாதிரி ஒத்துன உள்ள விடலாமா, மற்ற ஃப்ராக்ஷன் அக்செப்ட் பண்ணுமா அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. இப்போ இதுதான் விஷயம்னா அப்பர் இன்ஸ்டிடியூஷன் மொத்தத்தையும் அப்படியே உரைய வச்சிருவா. இல்ல அப்படி பண்ண வேணாம். இங்க ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆகுங்க. நம்ம வில்லு ஃபர்ஸ்ட் ப்ளோசமிங் அதுல அவனோட திறமையை ப்ரூவ் பண்ணனா எல்லாருமே அவன் திறமையை பார்த்து அவனை ஃப்ராக்ஷன்ல ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டவரை பத்தி உங்களுக்கு தெரியும். மீதி மற்ற விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க என்ன யோசிக்கிறீங்க, அவனால அங்க பண்ண முடியுமா இல்ல முடியாதா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவனால பண்ண முடியும். வில் அவன் எல்லா ஆப்ஸ்டிக்கலையும் ஓவர் கம் பண்ணி வருவான். இதுக்கப்புறம் யார் யாரு செலக்ட் பண்ணாங்களோ எல்லாருமே மேல போறாங்க. கலர்லெஸ்ஸா இருக்கிறவங்க ஒண்டி கீழே இருக்காங்க. கலர்லெஸ்ஸா இருக்கிறவங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே தான் இருக்கணும். அவங்களால முன்னேறி மேல வர முடியாது. சிம்பிளா சொன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்ல. அதாவது சிம்பிளா சொன்னா பெரிய பெரிய மேஜுங்களுக்கு ஒரு கருவியா ஒண்டி தான் இவங்க இருப்பாங்க. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு இவங்க யோசிப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த லேடியும் சொல்றான், இங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம், வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உங்க முன்னாடி வர மாஸ்டர்ஸை நீங்க டிஃபீட் பண்ணணும். உங்ககிட்ட இருக்க ஸ்பெல்ல வச்சு மொத்தமா மூச்சு விடுங்க. உங்ககிட்ட திறமை இருக்கு அப்படின்னு மத்த ஃபிராக்ஷன் பார்த்தா அவங்க உங்களை ரெக்ரூட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அங்க ஒன்னா சேர்ந்து மேஜிக்கை வச்செல்லாம் தாக்குறாங்க. ஆனா அதை முடிக்க முடியல. இது மிடில் டஞ்சன்ல இருந்து எத்தனை வந்த ஒரு மாஸ்டர் தான். அங்க எவ்வளவு தூரம் வந்தோம் அவங்களால முடிக்க முடியலையே அப்படின்னு தான் கஷ்டமா இருக்கு. உடனே அவரு சொல்றாரு, இந்த மாதிரி மாஸ்டர்ஸை அகாடமில இருந்து வெளியில வந்த ஃப்ரெஷ்மேனாலலாம் தோக்கடிக்கவே முடியாது. ஏன்னா அதுங்க கிட்ட 2 ஷீல்டு இருக்கும். அதனால மேஜிக்கை ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். ஆனா ஜூலியஸ் அவனோட க்ளோனை வச்சு அசால்ட்டா அங்க முச்ச வர்றான். எல்ஃப்ரியா கூட இருக்கிற லேடியும் பாருங்க அவன் கிட்ட க்ளோன்ஸை சம் எக்ஸ்டென்ட் அவனால நல்லா பயன்படுத்த முடியுது. ஆனா எல்ஃப்ரியா அந்த அளவுக்கு கண்டுக்கல. சைல மத்தவங்களும் யோசிக்கிறாங்க, இவனுக்கு ஒரு நல்ல டேலண்ட் வந்து இருக்கு, இப்பயே அவனை ஃபிராக்ஷனுக்குள்ள இழுத்தா இவன் நல்ல அசட்டா இருப்பான். ஆனா புரியாத விஷயம் என்னன்னா எதுக்காக யாருமே ரெக்ரூட் பண்ணல. ஆமா என்கிட்ட திறமை இருக்கு, ரெக்ரூட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நான் பியூட்டிஃபுல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எல்ஃப்ரியா பாருங்க
ஆனா எல்ஃப்ரியா அங்க கண்டுக்க கூட இல்ல. இதனால ஆளுக்கு கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட ஐஸ் பவர் இல்லாம வேற ஏதாச்சும் பவர் இருந்தா இம்மிடியட்டா நான் ரெக்ரூட் பண்ணிருப்பேன். ஆனா என்ன ஒரு வேஸ்டா இருக்கு. இதனால ஆளுக்கு கடுப்பாவுது. அங்க வேற யாருமே திறமையா இல்ல அப்படின்னு தான் மத்தவங்க யோசிக்கிறாங்க. எல்ஃப்ரியாவோட அசிஸ்டன்ட் அவங்க சொல்றாங்க, இல்ல ஒருத்த மேல இன்னமும் அட்டென்ஷன் இருக்கு. வில் அங்க டாச் பண்ணிக்கினே இருக்கான். எதுக்காக இன்னமும் டாச் பண்ணிக்கினே இருக்க, சீக்கிரம் அட்டாக் பண்ணு. இல்ல அவன் உண்மையிலேயே அங்க தப்பிக்கல, ஜஸ்ட் வாட்ச் பண்ண இருக்கான். எல்ஃப்ரியா இதுக்கு முன்னாடி நீ சோகமா இருந்த, அது ஏன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிரு, என்னால உன்னை ரெக்ரூட் பண்ண முடியல அப்படின்னு நீ சொல்ற அதானே. அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம், நான் ரெக்ரூட் ஆகி அங்க வருவேன். பின்னாடி போயிட்டு பயங்கரமா அந்த மாஸ்டரோட கதையை முடிக்கிறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், அதுவும் ஷார்ட்டான டைம்ல மூச்ச வரான். அங்க இதே மாதிரி ஆளு மூச்ச வரான். அங்க இன்னமும் மாஸ்டர்ஸ் அப்பியர் ஆகும். ஜூலியஸ் ஐஸை வச்சு தாக்குறான். உன்னை டைரக்டா எல்ஃப்ரியா மேல படலான்னு போவோம். ஆனா நம்மால சீனா வந்து மூச்ச வரான். இதனால அந்த ஸ்வாடும் அப்படியே அங்க சார்ஜ் ஆகுது. இப்படியே அங்க இருக்கிற ஒரு மாஸ்டரை அழிக்க அவ்வளவுதான். எல்ஃப்ரியாக்கு அங்க அவ்வளோ சந்தோஷம். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட்ல நம்ம ஹீரோ அவனோட திறமையை காட்டியிருக்கான். அதனால கண்டிப்பா ரெக்ரூட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுது. எல்ஃப்ரியாவை அவனால மீட் பண்ண முடியுமா? எல்லாத்துக்கான பதிலும் நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்மளுக்கு தெரியும். மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.